மக்களே இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த சிக்கன் சாண்ட்விச் எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி குண்டால் காஞ்ச மிளகா, பூண்டு, 2 முட்டை, அதுக்கப்புறமா சிக்கன் வந்து மஞ்சத்தூள், உப்பு போட்டு அதையும் சேர்த்து அப்படியே இட்லி குண்டான மூடி நல்லா வேக வச்சிடலாம். சிக்கன் கொஞ்சம் நிறைய போட்டு அப்போ தான் வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் இந்த காஞ்ச மிளகா, பூண்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு முட்டை, தயிர், லெமனு, உப்பு எல்லாமே போட்டுட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இதில் வந்துட்டு நம்ம சீஸும் சேர்த்தணும், செம்மையாக இருக்கும். ஆனால் நான் வந்து சேர்த்தலை. நல்லா அரைச்சிடலாமா? அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனை பொடிசாக நல்லா பிச்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு வெங்காயம், குடமிளகா போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த டைமில் உப்பும் பார்த்துக்கோங்க. கலக்கி விட்டுட்டு ப்ரெட்டை எடுத்து நம்ம கலக்கி வச்சுருக்கதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து ப்ரெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பட்டர் போட்டு தவாவில் நம்ம வந்துட்டு வச்சிடலாம். வச்சுட்டு 2 பக்கமுமே பெரட்டி போட்டு எடுத்தோன்னு வைங்களேன். அதுக்கப்புறமா வந்துட்டு சுட சுட அப்படியே கட் பண்ணி சாப்பிட்டேன்னு வைங்க, வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. ஷவர்மா மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ஷவர்மானா ரொம்ப பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் வரேன். பாய்.